இலங்கை 100 வருடங்களாக இனப்பிரச்சனை, 30 வருட அரசியல் போராட்டம், 30 வருட உள்நாட்டு ஆயுதப் போர், 3.5 லட்சத்திற்கும் மேலான பொதுமக்கள் உயிரிழப்பு, 50,000த்திற்கும் மேலான தமிழ் விடுதலை வீரர்கள் கொல்லப்பட்டனர், 10 லட்சத்திற்கும் மேலான இலங்கை தமிழர் அகதிகளாக வெளிநாடுகளில் தஞ்சம், 5 லட்சத்திற்கும் மேலான இலங்கை தமிழர் உள்நாட்டிலேயே அகதிகளாக முள்வேலி முகாம்களில். என்ன நடக்கிறது இலங்கையில்? ஏன் இந்த இனப்போராட்டம்? இலங்கை தமிழர் என்ன வேண்டும் என்று போராடுகின்றனர்? அவர்களின் கோரிக்கைகள் நியாயம்தானா? இத்தகைய இன மத மொழி போராட்டங்கள் உலகில் வேறு எங்கும் நடந்ததில்லையா? அவையெல்லாம் எப்படி தீர்க்கப்பட்டன? ஐநா சபையின் சமுதாய மற்றும் அரசியல் கோட்பாடுகளின் முதல் விதி சொல்வது இதுதான்: எல்லா மக்களுக்கும் சுய நிர்ணய உரிமை உள்ளது. அந்த உரிமையின் அடிப்படையில் அவர்கள் தங்களின் அரசியல், பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சார முன் நகர்வுகளை தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்படியெனில் இலங்கை தமிழரின் அடிப்படை உரிமையின் கோரிக்கைக்கு ஏன் உலக அரங்கில் போதுமான அனுதாபமும் ஆதரவும் கிடைக்கவில்லை? இலங்கை பிரச்சனை பற்றிய போதுமான தெளிவும் புரிதலும் இல்லாததாலா? உலக மக்களுக்கு இலங்கை பிரச்சனை பற்றிய போதுமான தெளிவும் புரிதலும் கிடைக்க சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்லும் ஒரு முயற்சியாக யாம் வழங்கும் இலங்கை பூமியில் உள்ள சொர்க்கம் என்று வர்ணிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளாக வெளிநாட்டினரை கவர்ந்த இந்த தீவு இங்குள்ள சிறுபான்மை தமிழருக்கு மட்டும் பூமியில் உள்ள நரகமாக மாறியது. ஒரு கோடியே 89 லட்சம், 75% சிங்கள பௌத்தர், 25% தமிழர். தமிழ் மக்களில் இந்துக்கள், முகம்மதியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் அடக்கம். இவர்கள் ஒரு மொழி உணர்வினால் பிணைக்கப்பட்டவர்கள். இலங்கை 9 மாகாணங்களையும் 25 மாவட்டங்களையும் கொண்டது. தமிழர் பகுதிகளாவன வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களும், கிழக்கு பகுதியில் திரிகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களும் அடங்கும். இருநூற்று 25 உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றமே சட்டங்கள் இயற்றும் அரங்கமாகும். எந்த சட்டத்திற்கும் 2/3 பங்கினரின் ஆதரவு தேவை. இதனால் சிறுபான்மை தமிழர்கள் தங்களுக்கு சாதகமான ஒரு சட்டத்தை இயற்றவும் முடியாது, பாதகமான ஒரு சட்டத்தை எதிர்க்கவும் இயலாது. நாட்டின் அதிகார மையத்திலிருந்தும் முடிவுகள் எடுக்கும் வட்டத்திலிருந்தும் சிறுபான்மை தமிழர்களை ஒதுக்கி நியாயத்திற்கு புறம்பான பாராபட்ச செயல்களால் அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றனர் பெரும்பான்மை சிங்களவர்கள். இதுவே இலங்கை இனப்பிரச்சனைக்கு முக்கிய காரணமாகும். இனி இந்த தீவின் கடந்த கால பக்கங்களை புரட்டி பார்ப்போம்.
தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் 28,500 வருடங்களுக்கும் மேலாக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் கிடைத்துள்ளன. கால்டுவெல் உட்பட பல சரித்திர ஆய்வாளர்கள் இன்றைய இந்திய துணைக்கண்டம் இலங்கைக்கு தெற்கே நெடிய நிலப்பரப்பை கொண்டதாக இருந்ததாகவும் அதனை லெமூரியா அல்லது குமரிக்கண்டம் என்றும் அழைத்தனர். கிமு 8000வது ஆண்டு வாக்கில் பூமியின் பனிக்கால முடிவில் பனிக்கட்டிகள் உருகியதால் கடலின் நீர்மட்டம் சுமார் 100 முதல் 400 அடிகள் வரை உயர்ந்தது என கடல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதனால் உலகின் எல்லா பகுதிகளிலும் கடல்சார் நிலப்பரப்பும் அதன் மக்களும் கடல் கோலால் அழிக்கப்பட்டனர். பழந்தமிழ் இலக்கியங்கள் இந்த நிலப்பரப்பு பற்றி குறிப்பிடுவதோடு அங்கு வடக்கு தெற்காக மலைத்தொடர் ஒன்று இருந்ததாகவும் குறிக்கின்றன. நேஷனல் ஜியோகிராபி இதழ் சமீபத்தில் வெளியிட்ட கடல் தள வரைபடம் இந்த வடக்கு தெற்காக உள்ள மலைத்தொடரை காட்டுகிறது. ஆதி தமிழ் பாண்டிய மன்னர்களின் முதல் தலைநகரமான தென்மதுரை பகுருளி ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது. கடல் நீர்மட்டம் உயர்ந்து இந்நிலப்பகுதி மூழ்கிய போது தங்கள் தலைநகரை குமரி ஆற்றின் முகத்துவாரத்தில் இருந்த கபாடபுரத்திற்கு மாற்றினார்கள். கபாடபுரமும் கடலில் மூழ்கிய போது பாண்டியர் திருநெல்வேலியில் சில காலமும் பின் வைகை ஆற்றின் கரையில் உள்ள இன்றைய மதுரையிலும் தம் தலைநகரை அமைத்து ஆண்டனர். இன்றைய அறிவியல் சான்றுகள் இலக்கிய சான்றுகளுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளன. இவை இலங்கைக்கு தெற்கே குமரிக்கண்டம் அல்லது லெமூரியா இருந்தது என மேலும் வலுவாக நம்ப வைப்பதோடு இலங்கை அக்குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதியே என்பதையும் நிறுவுகிறது. பல சான்றுகளை கொண்டு நாம் தோராயமாக தென்மதுரை கிமு 4500 துவாரகை கிமு 4000 கபாடபுரம் கிமு 1000 பூம்புகார் கிமு 500 மூழ்கின என நம்பலாம். இலங்கை சுமார் கிமு 1500 வாக்கில் தனி தீவாக பிரிந்தது. இத்தகைய ஒரு சமீபகால நிகழ்வு கிபி 1480 இந்திய நிலப்பரப்போடு ஒட்டியிருந்த ராமேசுவரத்தை ஒரு தனி தீவாக பிரித்தெடுத்தது. இலங்கை தீவு வாழ் மக்கள் அனைவரும் தென்னிந்திய மக்களைப் போல் பல்லாயிரம் ஆண்டுகளாக திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை ஆராய்ச்சிகள் மெய்ப்பித்துள்ளன. இச்சான்றுகள் அனைத்தும் பௌத்த மதம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருவதற்கு முந்தையதாகும். சிங்களவர்கள் தங்களது சரித்திரத்தை மகாவம்சத்தை வைத்தே நிறுவுகின்றனர். உண்மையும் கற்பனையும் கலந்த இதனை கிபி 5ஆம் நூற்றாண்டில் மகாநாம தேரர் என்ற புத்த பிக்கு பாலி மொழியில் எழுதினார். பின் பலர் எடுத்தெழுதினர். மகாவம்சத்தின்படி கிமு 543 இன்றைய பெங்கால் ஒடிஷா மாநில பகுதிகளில் இருந்த ஒரு சிறிய நாட்டின் அடங்காத இளவரசனை அவனது தந்தை 700 வீரர்களோடு ஒரு கப்பலில் நாடு கடத்தினான். அந்த கப்பல் நாகத்தீவு என குறிக்கும் இன்றைய இலங்கை தீவை வந்தடைந்ததாக மகாவம்சம் கூறுகிறது. விஜயன் குவேனி என்ற நாக இளவரசியை மணந்ததாகவும் அவர்களின் வழித்தோன்றல்களே சிங்கள அரசர்கள் என்றும் கூறுகிறது. ஆக மகாவம்சத்தின்படி விஜயன் அங்கு வரும்போதே மக்கள் அங்கு வாழ்ந்ததும் அவர்கள் இயக்கர், நாகர் மற்றும் வேடர் என்பதும் அந்த திராவிடர்கள் ஒரு வகை பழந்தமிழ் பேசினார்கள் என்பதும் தெளிவாகிறது. 1956ஆம் ஆண்டு விஜயன் இலங்கையில் கால் பதித்த 2500ஆம் ஆண்டை குறிக்கும் வகையில் இலங்கை ஒரு தபால் தலையை வெளியிட்டது. பின்னர் அதை உடனே திரும்பப் பெற்றனர். ஏனென்றால்
தங்களின் மூதாதையன் என கொண்டாடும் விஜயன் இலங்கையின் பூர்வீக குடிமகன் இல்லை என்பதை தாமே ஒப்புக்கொள்வதாக இருக்கும் என்பதால் தான். இலங்கைக்கு சுமார் 2500 ஆண்டுகால சரித்திரம் உள்ளது. சுமார் கிமு 300 முதல் தமிழர்கள் தங்களுக்கென்ற ஒரு தனி நிலப்பரப்பை ஆட்சி செய்து தனி இனமாக வாழ்ந்தனர் என்பதற்கு சான்றுகள் உள்ளன. முக்கிய அரசியல் தலைநகரமாக திகழ்ந்த அனுராதபுரத்திலிருந்து சிங்கள மற்றும் தமிழ் அரசர்கள் ஆண்டு வந்தனர். கிமு 250 வாக்கில் அசோகனின் பிள்ளைகள் மஹிந்தராவும் சங்கமித்ராவும் புத்த மதத்தை ஈழத்திற்கு எடுத்து வந்தனர். சைவ சமயத்தை தழுவி வந்த அன்றைய அரசன் தேவநம்பிய திசா தன் நாட்டு மக்களோடு புத்த மதத்தை தழுவினான். புத்த மதத்தோடு பாலி மொழியும் சமஸ்கிருத மொழியும் இலங்கை வந்தேறியது. சிங்களம் என்ற வார்த்தை உருவாவதற்கு முன்பே இத்தீவு ஈழம் என்றழைக்கப்பட்டது. 2000 முதல் 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய பழந்தமிழ் இலக்கியங்கள் இலங்கையை ஈழம் என்றே குறிக்கின்றன. ஈழம் என்ற வார்த்தை எழு என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. எழு என்பது ஒரு ஆதி திராவிட தமிழ் மொழியின் பெயர். அங்கு பேச்சு வழக்கில் இருந்த எழுமொழி வட இந்திய பிராகிருதத்துடன் கலந்து ஹேலா என்ற மொழியாக பாலி மொழிக்கு மாற்று மொழியாக உருவெடுத்தது. ஹெலா மேலும் பாலி, சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழியுடன் கலந்து கிமு 8ஆம் நூற்றாண்டளவில் உருவான மொழியே சிங்களம். இன்றும் சுமார் 4000 தமிழ் சொற்கள் சிங்கள மொழியில் இருக்கின்றன. இப்படியாக சிங்கள பௌத்தர், தமிழர் என்ற இரு வேறுபட்ட இனக்குழுக்கள் இத்தீவில் உருவாகினர். புத்த மதம் சிங்களவரின் தனி உரிமை கொண்ட மதம் என்ற தோற்றத்தை புத்த பிக்குகள் ஏற்படுத்தினாலும் ஆதி சரித்திர காலத்தில் தமிழர் மத்தியில் பௌத்தமும் சைவமும் சமமாக தழைத்தன. அனுராதபுரம், புலனரவு போன்ற இடங்களின் அகழாய்வுகள் இதனை நிறுவுகின்றன. இலங்கையின் சரித்திரத்தை மாற்றி அமைத்த நிகழ்வு கிபி 992 நடந்தது. ராஜராஜ சோழன் இலங்கையின் ஊர்காவற்துறை வந்தடைந்தான். அனுராதபுரத்தை தாக்கி கைப்பற்றினான். அனுராதபுரத்திற்கு பதிலாக புலனரவில் தன் தலைநகரை அமைத்துக் கொண்டான். அனுராதபுரத்தில் இருந்த சிங்கள அரச மரபினர் ருஹூனா பகுதியில் அடைக்கலம் புகுந்தனர். அங்கிருந்தவாறு இலங்கை சோழ அரசை எதிர்த்து வந்தனர். கிபி 1017 ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் இலங்கை தீவு முழுவதையும் கைப்பற்றினான். 70 ஆண்டுகால சோழர் ஆட்சியில் தமிழர் மத்தியில் புத்த மதம் படிப்படியாக வழக்கொழிந்து முற்றிலுமாக மறைந்தது. சைவம் மறுமலர்ச்சி பெற்று பௌத்தத்தின் பல கூறுகளை தன்வயப்படுத்திக் கொண்டு தமிழ் தேசியத்தின் அடையாளமாக வளர்ந்தது. ராஜேந்திர சோழனின் மறைவிற்கு பின் சிங்கள அரச மரபினர் இலங்கை சோழ அரசை எதிர்த்து வந்தனர். கிபி 1070 விஜயபாகு என்ற சிங்கள அரசன் இலங்கையில் சோழரை வீழ்த்தி புலனரவில் சிங்கள ஆட்சியை நிறுவினான். பின்னாளில் சிங்கள அரசர் தங்கள் தலைநகரை தம்பதேனியாவிற்கு மாற்றினர். 13ஆம் நூற்றாண்டில் சிங்கள அரச மரபினர் இரண்டாக பிரிந்து ஒரு குழு கண்டியிலும் மற்றொன்று கோட்டையிலும் ஆட்சி அமைத்தனர். இருவரும் தீவின் அதிபதிகள் என கூறிக்கொண்டாலும்
முழு தீவும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததில்லை. பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் இலங்கையில் 3 தனித்தனி நாடுகள் இருந்தன. 2 சிங்கள நாடுகள், ஒன்று கோட்டையை தலைநகராகவும் மற்றொன்று கண்டியை தலைநகராகவும் கொண்டது. ஒரு தமிழர் நாடு நல்லூரை தலைநகராக கொண்டிருந்தது. சரித்திர காலங்களில் சிங்களர் தமிழர் எதிர்ப்புகள் எல்லை பிரச்சனைகளாக அரசர்கள் அளவில் இருந்தது. சமீப காலங்களாகத்தான் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அடிமட்ட மக்கள் அளவில் அரசியல் வர்க்கங்களால் ஓட்டு வங்கி அரசியலுக்காக தூண்டிவிடப்படுகின்றன.